இன்று நம்முடைய 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கின்றனர். திமுக ஆதரவாளர் திரு அருணோதயன் அவர்கள், திமுக ஆதரவாளர் ரேகா அவர்கள். ஒரே அடியில 2 பேர் அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க. 2000க்கு பிறகு குழந்தை கிட்ட வந்து ஒரு பொம்மையை கொடுத்திருக்கீங்க. யார் சார் வரே? இவர தெரியல. இவர தெரியலையே. அது பொம்மை வந்து வேல்யூவான பொம்மையா வேல்யூ இல்லாத பொம்மையான்னு அதுங்களுக்கு தெரியல. ஓ, இது மென்டல் ஹாஸ்பிடலா? இதை எங்கயாவது கொண்டு போய் அடைச்சு வைங்க. ஆனா இந்த ஒரு விமர்சனத்தை வந்து ஒரு ஜெனரேஷன் மொத்தத்தையும் தப்பா சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? அதுதானே உண்மை. சோ ஜென்சியை ரெண்டா பிரிக்கலாம். சிந்தனை திறன் கொண்ட ஜென்சி, சிந்திக்கும் திறன் குறைவா இருக்க ஜென்சி அப்படின்னு. ஏய் முத்துனம் என்ன பயங்கர ஆவாசா இது. சோ டிவிக்குள்ள இருக்கவங்க சிந்தனை திறன் கொஞ்சம் குறைவா இருக்கு ஜென்சிக்கு. யாரு டிவி கேல இருக்கு? எஸ், கண்டிப்பா, ஆப்வியஸ்லி. ஏன்டா அட்டபுச்சு வாயா, இவர் பெரிய பிட்டாக்கா பிதர் கோபாலே அப்படியே ஆவணன் பார்த்திய வெறுப்பேத்தி கதிகலங்க வச்சிடுவார். தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் தற்குறிகள், குழந்தைகள், பொதறிவில்ன்ற மாதிரியான விமர்சனங்களை முன் வச்ச திமுக தேர்தலுக்கு பிறகு அதே ஜென்சி அப்படிங்கிற ஒரு டேர்மை கையில் எடுத்திருக்காங்க. இது தேர்தலினுடைய தோல்வி கற்றுக் கொடுத்த பாடம்னு எடுத்துக்கலாமா? பிரமசர், நீங்க சொல்லுங்க. 2 கட்சியில இருக்கக்கூடிய அந்த ஜென்சி இளைஞர்களா இருக்கட்டும், இளைய தலைமுறைகள் எந்த கட்சியில இருக்காங்க? எந்த 2 கட்சியில சொல்றீங்க? திமுகல எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு இளைஞர்கள் இருக்கிறதா எனக்கு தெரியல. இத கேட்ட மாப்பிள மனசு என்ன பாடுபடும். ஆளக்கூடாது மாப்பு, நமக்காக ஜனங்க இருக்காங்க. அதாவது என்ன சொன்னாங்கன்னா, திமுகவில் இளைஞர்களே இல்ல. நல்லா தானே சொல்லிக்கார பர்னா, இத வரவேறுங்க. இது ஒரு வயசான கட்சி. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். துரைமுருகன் ஐயாவுக்கு 90+ ஆயிடுச்சு. மிஸ்டர் டீச்சர், என் வெளி தொடர்னா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. துரைமுருகன் ஐயாவுக்கு 90+ ஆயிடுச்சு. மை டீச்சர், இந்த பித்த நிறைய பார்த்து பெரியவர்னு சொல்லிட்டாங்களே, அதுக்கு தான் ஃபீல் பண்றேன். திமுகவா இருக்கட்டும், அவர்களுடைய மேடை பிரச்சாரங்களில் அவங்க வீதி வீதியா போன இடத்துல எந்த இடத்துலயாவது ஒரே ஒரு கொச்சை வார்த்தையை அவங்க பயன்படுத்தி இருக்காங்களா? யாரையாவது தவறா சுட்டி காட்டி இருக்கிறாங்களா? ஆடு அதுவே அருவால வாயில கவிட்டு வந்து என்ன வெட்டு வெட்டுன்னு குனியுதடா. எந்த இடத்துலயாவது ஒரே ஒரு கொச்சை வார்த்தையை அவங்க பயன்படுத்தி இருக்காங்களா? யாரையாவது தவறா சுட்டி காட்டி இருக்கிறாங்களா? 4 ஆயிட்டாங்க. எங்க அண்ணன் எத்தனை முறை இளையரான குஷ்போ போடுகிறா தெரியுமா? அது ஒரே ஒரு கொச்சை வார்த்தையை அவங்க பயன்படுத்தி இருக்காங்களா? சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது, நின்னுங்கனா 5 படுத்தா 10. யாரையாவது தவறா சுட்டி காட்டி இருக்கிறாங்களா? ரேகா மேம், முன்னாள் மத்திய அமைச்சர் ஒருத்தர் மேடையிலே வந்து ஒரு சமூகத்தை குறிப்பிட்டு பேசக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேறி இருக்குல்ல, நாங்களும் அந்த ஊடகங்கள்ல பாத்திருக்கோம்ல. என்னோட கமெண்ட் கீழே எழுதியிருக்கான், யாருக்கு தெரியும்? பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? நான் மட்டும் 7 கேஸுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கேன். போலீஸ் ஸ்டேஷன்ல 7 கேஸ் கொடுத்தா இது செல்லாதுங்கிறான். உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனைனா இந்த எம்எல்ஏ கிட்ட வர்றீங்க. இந்த எம்எல்ஏக்கே ஒரு பிரச்சனைனா யாருக்கு? இதுக்கு வீடியோ ஆதாரங்கள் கேக்குறான். இப்ப எதுக்காக தரத்தரையா கண்ணீர் விட்டு அழுவுற? அப்ப என்னை காயப்படுத்தி ரேகா 20 வருஷமா இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு இங்க பயணிச்சிட்டு இருக்கா. அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் வெஸ்ட குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன? திமுக இருக்கக்கூடிய அந்த ஜென்சி இளைஞர்கள்லாம் இருக்காங்களே, எந்த புள்ளியில இணையறாங்க? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் டிவிகேவை ஃபாலோ பண்ற ஜென்சி ஓட் பண்ணாங்கல்ல, அந்த இளைஞர்கள் சார விஜய் சார, மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் சார மனிதரா பாக்குறாங்களா இல்ல மனித கடவுளா பாக்குறாங்களா அப்படின்னு டவுட் எனக்கு இருக்கு. உங்களுடைய தலைவரை, கட்சி தலைவரை நீங்க என்னவா பாக்குறீங்க? நான் மனிதரா பாக்குறோம். மனிதரா பாக்குற நீங்க உங்க ஆட்சியில ஏன் கேள்வி கேட்கல? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நீட் தேர்வுக்கு எதிராக நீங்க வந்து போராட்டம் பண்ணி தான் உள்ள வந்தீங்க. நீட் தேர்வு நாங்க வந்தா எங்க கிட்ட வந்து தந்திரம் இருக்கு, சீக்ரெட் இருக்கு, இவ்வளவு விஷயம் சொல்லி தான் நீங்க உள்ள வந்தீங்க. நல்லா தான் மேம் பேசணும். அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம். இவன் 5 வருஷம் ஃபுல்லா உங்க கிட்ட கொடுத்தோம். ஏன் நீங்க இப்ப போராட்டம் பண்றீங்க? 45 நாள்ல நீங்க கொடி பிடிச்சிட்டு நீட் தேர்வுக்கு எதிராக நாங்க போராட்டம் பண்றோம்னு சொல்லி ஜென்சி மீட்டப் வந்து நீங்க வைக்கிறீங்க. அப்ப இவ்வளவு காலம் எங்க இருந்தீங்க? திருந்துங்கடா டேய். ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க திறந்துட்டீங்கயா. உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு? விஜய் சார் ஆட்சியில் எந்த தப்பும் நடக்கல, நடந்தாலும் அது வந்து போன ஆட்சியோட குறைதான் அப்படிங்கறதான். ரொம்ப சிம்பிளா கிடையாது. நீச்சி சரி, பேசாதடா, படிக்காத தற்குறிப்பேல. அண்மையில அண்ணா அறிவாலயத்தில் நடத்தப்பட்ட அந்த சோஃபா மாடல் அப்படிங்கிற ஒரு நாடக நிகழ்வு பாத்தீங்களா? உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு அந்த நாடக நிகழ்வையொட்டி? இல்ல, அதான் என்னன்னா, அதை தோல்வியை எப்படி அணுகிறதுன்ற முறையை வந்து திமுக தவறுது. ஐயோ ஐயோ, போச்சு
போச்சு. திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்படுத்த 40 நாள்ல என்ன செய்யறதுன்னே தெரியல திமுக. திடீர்னு எல்லாமே உலகமே இருண்டது போல அவங்களை தோணிருச்சா என்னன்னு தெரியல. வாழ்க்கை நாடகமா என் பொறப்பு போய் கணக்கா தினந்தோறும் வெறும் கனவா. ஏன் இதை நீங்க ஆரோக்கியமா எதிர்கொள்ள வேண்டியதானே? ஒரு 6 மாசம் அமைதியா இருந்து ஆட்சியை கவனிப்போன்னு சொல்றீங்க, அதே நேரத்தில் 6 மாசத்துல ஆட்சியை கலைச்சு தேர்தல் வந்துரும்னு சொல்றீங்க. ஏன் இந்த பதட்டம்? ஐயா இவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? ஐயா காலாவதியான மருந்து எதையோ காலையில குடிச்சிட்டான் போல இருக்கு, உளறிக்கிட்டே இருக்கான். நீங்க அதை பெருசுபடுத்தாதீங்க ஐயா. திமுக ஊழல் சக்தி நான் ஏத்துக்கிறேன். எனக்கு கரூர் ரொம்ப முக்கியமான ஊர். ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம், முடிக்காம விட மாட்டோம். கறி போனது நானு, கண்ணீர் விடுறது நீயா? இதே மண்டபத்துல சொன்னோம். எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல, எங்க மக்களை கை வச்சீங்கல்ல ஸ்டாலின் அவர்களே. திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொண்டு குவித்தீங்களா, அதற்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும். உனக்கு ஆவி ரெடி ஆயிடுச்சு. இதுவா? இது பூச்சி. உனக்கு பேய் காட்டுறேன் பாரு. நீங்க தோத்த பிறகு கண்ணீர் விட்டீங்களே, அந்த கண்ணீர் கரூர் மக்களுடைய கண்ணீர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பாவங்கள் சும்மா விடாது. நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்க. குடும்பத்துல நீங்க தான் கடைசி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. என்ன மறுபடியும் துபாய்க்கே போலாமா, இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்கார்ந்து தொழில் பண்ணலாமா, மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்டே ஒரு ராகுகாலம் வம்பளுத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ராகுகாலத்தை சமாளிக்க முடியுமான்னு கேட்டு சொல்லு. கிளம்பி லண்டன் போய் செட்டில் ஆக உங்க குடும்பம். கிளம்புங்க, கொள்ளற்ற பண்றோட கிளம்பிருங்க. நாங்க ஓபனா டிக்ளேர் பண்றோம், கரூருக்கு அப்புறம் எங்களுடைய பரம எதிரி நீங்க தான். அதெல்லாம் தவறுங்க. இதெல்லாம் அரசியல் பழிவாங்கல்ங்க அப்படின்னு சொல்லி திமுக காரங்க சொல்லிட்டு இருக்காங்க. எனது வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற நீ. இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடலாமா? பாடுவீங்களா? கூட பாடும், பாடி தொலையும். அந்த ஏரியா, இந்த ஏரியா, இந்த ஏரியா, அந்த ஏரியா, எல்லா ஏரியாலும் ஐயா கெல்லுமான்னு சொல்லி இதுல யாரு நீங்க தான் கில்லியாச்சே, அப்ப அங்க போய் கேளுங்க. சின்ன வயசுல பண்ணும்போது இதெல்லாம் கியூட்டி கிடையாது, பண்றதெல்லாம் கிரிஞ்சா இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி வளர்த்தீங்கன்னா இப்படி பண்ணிட்டு இருப்பாளா? உலக தொலைக்காட்சி வரட்டு முதல் முறையாக எம்எல்ஏ எம்பிஸ் அனைவருடைய செல்போன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் ஆன்லைனில் போடப்பட்டது. பைத்தியம். இதுவரைக்கும் என்ஆர்சி ஃபார்ம் வாங்குறதுல பட்டாசு சத்தம் கேட்ட பண்ணி மாதிரி ஏன் பதற? இடத்துல நில்லு. ஐயோ கயிறு அருந்து, செல்போன் கயிறு அருந்து 1.5 வருஷம் ஆச்சு சார். பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன மாடு மாதிரி இருக்கா? அதான் நேசம். இன்னைக்கு எங்க போனாலும் கரண்ட் இல்ல. கேட்டா திமுக காரன் ஃபியூஸ் புடிங்கிட்டு போறானா. What nonsense you are talking about me? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? இதெல்லாம் வாயில நல்லா வருது. சார், இங்க பார்க்கலாம் போக கூடாது. இப்போ இந்த கூட்டணி திமுக இருந்து விலகியது ஒரு பெரிய நிம்மதியா இருக்கா? எப்படி பாக்குறீங்க? நிம்மதி சாதாரண மாத்திரங்க, சந்தோஷமா இருக்கேன் நானு. நிம்மதிங்க, பீட ஒளிச்சதுங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.